கிராவிடேஷன் லென்சிங்னா என்னது? லென்ஸ்னால் நமக்கு தெரியும், தமிழில் சொன்னால் ஆடின்னு சொல்லுவோம். நம்ம லென்ஸ் வந்துட்டு குவி ஆடி குழி ஆடின்னு சொல்லுவாங்க. அந்த குவி ஆடியை சூரிய கதிருக்கு நேராக வச்சிங்கன்னா அப்படியே ஒரு ஒளி அப்படியே குவிந்து ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு பஞ்சையோ நெருப்பால் எரிச்சிடும். இதுதான் ஆடி செய்யக்கூடிய வேலை. இதே போன்ற ஒளியை குவிக்கிற வேலையை இந்த புவியீர்ப்பு விசை செய்யுமா என்று கேட்டால் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முதல்ல சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார். இதை என்ன சொன்னாருன்னாக்கா, ஒரு பெரிய மாஸ் இருக்குது, சூரியனை போன்ற பெரிய ஒரு பொருள், திடப்பொருள் இருக்குது அப்படின்னாக்கா, சூரியனுக்கு பின்னாடியிலிருந்து வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் ஒளியை நம்ம சூரியன் வளைக்குமா என்று கேட்டால் வளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். அவர் இதை ஒரு முழு சூரிய கிரகணத்தின் போது கண்டுபிடிச்சாங்க. இது உண்மை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம சூரியன் நமக்கு தான் பெருசாக இருக்க தவிர சூரியன் நம்ம பிரபஞ்சத்தில் ஒரு சிறு புள்ளி தான், அவ்வளோதான் சூரியன். நம்மளுடைய அண்டத்தை எடுத்துட்டிங்கனாக்கா சூரியன் நம்மளுடைய பால்வெளி மண்டலம்ன்ற அண்டத்தில் ஒரு பகுதி தான். இந்த அண்டத்தில் லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது பால்வெளி மண்டலம் தான் இருக்குதா? ஆண்ட்ரோமீடா கேலக்சி இருக்குது, சாம்பிரேரோ கேலக்சி இருக்குது, பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன்றது மிக சிறு புள்ளி தான். அப்படி பார்க்கும்போது அந்த சூரியன் அந்த ஒளியை தூரத்திலேருந்து வரக்கூடிய நட்சத்திரத்தின் ஒளியை மிக சிறிய அளவு தான் அது வளைத்தது. இப்போது இந்த கிராவிடேஷன் லென்சிங்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். இப்போது தூரக்க ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், அந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, நம்ம இங்கே இருக்கிறோம், நேராக பார்க்கலாம். நடுவில் ஒரு பெரிய அண்டம் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கும் நமக்கும் நடுவில் பெரிய அண்டம் இருக்குது, ஆனால் நேர்கோட்டில் இல்லை, கொஞ்சம் வளைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒளி ரெண்டு விதமாக நம்மளை அடையலாம். ஒன்று நேர்கோட்டில் நம்மளை அடையலாம். அதே போல் நட்சத்திரத்தின் ஒளி பல திசைகளில் பரவும் இல்லையா? அந்த மாதிரி பரவும் போது அந்த அண்டத்தால் வேறு திசையில் போகிற அந்த இன்னொரு ஒளிக்கதிர் அந்த அண்டத்தால் வளைக்கப்பட்டு அது நம்ம சேர்ந்து அடையலாம். அப்போது என்ன நடக்கும்னாக்கா, இந்த நட்சத்திரம் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இங்கேருந்து இருக்கா மாதிரியும் தெரியும், வளைஞ்சி வர்றதுனால இங்கே இருக்கா மாதிரியும் தெரியும். ரெண்டு இடத்துல தெரியும். அதாவது ரெண்டு இடம் மட்டும் இல்லை, பல இடத்துல அந்த ஒளி வரா மாதிரி நமக்கு தெரியும் போது அந்த நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் பல இடங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் நமக்கு. இதை தான் நம்ம கிராவிடேஷன் லென்சிங் சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது நாம் அப்சர்வர் இங்கே இருக்கோம், எதிரில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அண்டம் இருக்குது, அதுக்கு நேர் எதிர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திரத்துலேருந்து வரக்கூடிய ஒளி என்ன ஆகும்னாக்கா ஒரு ஆர்க்க ஒரு ரிங்கு போல் அது தெரியும், ஒரு வளைவாக தெரியும். அது பேர் ஐன்ஸ்டைன்ஸ் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இது விஷுவல் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஸ்பெக்ட்ரத்தில் நிறைய இருக்குது. இதுதான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இந்த விஷயம். இது அடுத்து நாம் பார்க்க இருப்பது உலகம் அழகிய பள்ளிக்கூடம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது இரிடிசன்ஸ். இரிடிசன்ஸ்ன்றது ஒரு ஆங்கில சொல். தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா வானவில் போன்ற வண்ணங்கள் கொண்டதுன்றது அர்த்தம். அதுக்கு இரிடிசன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இரிடிசன்ஸ்ன்றது நம்ம பார்க்குறோம், இந்த மயில் தோகை இருக்குது பார்த்தீங்களா, அது பல வண்ணங்களில் இருக்குது. அதே போல் ஒரு புறாவுடைய கழுத்து பகுதி பல வண்ணங்கள் மாறி மாறி வருது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சோப் இருக்குது, சோப் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறம் மாறி மாறி வருது. சிடி இருக்குது, ஒரு காம்பேக்ட் டிஸ்க் இருக்குது, அதனுடைய எக்ஸ்போஸ்டு பார்ட், பேர்ன்டு பார்ட்டு அது பார்த்தீங்கன்னா பல நிறங்களில் வருது. இதெல்லாம் காரணம் இரிடிசன்ஸு. இப்போது ஒரு பொருளை மேலே வெளிச்சம் படுறது சோப் பபிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சோப் பபிள்ஸ் மேலே வெளிச்சம் பட்டுட்டு அதோடைய அந்த சோப் பபிள்ஸ் வால்ஸ் திக்னஸ் மாறிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அதோடைய திக்னஸ் மாறும்போது சேரும்போது ஒரு அலைவரிசை, அதாவது வேவ் லென்த்தில் ஒரு அந்த வெளிச்சம் வருது. அதை அந்த பபிள்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பும்போது வேற ஒரு அலைவரிசையில் அனுப்புது. ஒரு
அலைவரிசையை பொறுத்து தான் ஒரு வெளிச்சத்துக்கு ஒளிக்கு நிறமே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அந்த வெளிச்சம் வரும்போது அது ப்ளூ கலரில் இருக்கும். அதே அந்த அலைவரிசை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாறும்போது அதே ஒளிக்கிட்டு தான் அதோட நிறம் வந்துட்டு வேறு கலருக்கு, ரெட் கலருக்கோ அல்லது புற ஊதா கதிர்களோ இப்படி ஏதாவது மாறும். இதே போல தான் புறாவுடைய கழுத்து பகுதியில் கூட வந்து படுற ஒரு வெளிச்சம் ஒளி ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்குது. அது இருக்கக்கூடிய செல்லுடைய ஸ்ட்ரக்சர்னால அதோடைய அலைவரிசை மாறி அதனுடைய வேவ்லென்த் மாறி அது வெளில அனுப்புது. வெளில அனுப்பும்போது அதோடைய நிறம் வேற மாதிரி மாறிடுறது. இதே விஷயம்தான் மயில் தொகையில் நடக்குது. இங்கெல்லாம் புறாவுடைய கழுத்து பகுதியிலையோ மயிலோட தொகையிலையோ நிறமைகள்னு எதுவும் கிடையாது. இந்த சூரிய வெளிச்சத்தை அந்த செல் அமைப்பு தான் மாற்றி அனுப்புது. இதுதான் இரிடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. இந்த இரிடிசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பச்சோந்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, பச்சோந்தியில் இரிடிசன்ஸும் காரணம், அதனுடைய நிறம் மாறுறதுக்கு இரிடிசன்ஸும் காரணம். பச்சோந்தியில் பச்சை நிறமே கிடையாது, பச்சை நிறமே கிடையாது. அதுக்கு மேலே ஒரு நிறமி இருக்குது, ப்ளூ கலரில் நிறமி இருக்குது. அந்த நிறமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நானோ பார்ட்டிகல்ஸ், ரொம்ப சிறு சிறு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த பச்சோந்தி ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கும்போது அது நானோ பார்ட்டிகல்ஸ் அருகருகில் இருக்கும். அப்போ அது மேலே படுற வெளிச்சம், சூரிய வெளிச்சம் ஆனது அது எல்லோ கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும், வேறு ஒரு கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா எல்லோவும் ப்ளூவும் கலந்த அது மேலே இருக்கக்கூடிய நிறமி ப்ளூ கலரில் இருக்கும், வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய கலர் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து அப்படியே பச்சை நிறமாக நமக்கு தெரியுது. நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அதோடைய பச்சோந்தியோட நிறம் மாறுது. இப்போது அதே பச்சோந்திக்கு ஒரு ஒரு ஆபத்து சூழலை வந்து வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன ஆகும், அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ், அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அப்படியே விலகும். அதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது பல்வேறு வகையான நிறம் அதுலேருந்து வரும் நமக்கு. அதனால தான் பச்சோந்தி வந்து நிறம் மாறுது. அந்த அதோடைய த்ரெட் பர்செப்ஷனை பொறுத்து தான் அது நிறம் மாறுது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறலை. சரி, இது இரிடிசன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. இரிடிசன்ஸில் இன்னொரு வகை ஒன்று இருக்குது, ரொம்ப அற்புதமான விஷயம். அது பார்த்தீங்கன்னாக்கா சீ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரஸ்டேஷியன் இருக்குது. கிரஸ்டேஷன்னாக்கா ஓட்டு மீன்கள். அந்த சீ சஃபயர்னு சொல்லக்கூடிய ஓட்டு மீன் ரொம்ப கடலில் இருக்கும், அல்லது ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், அல்லது கடல்லையும் இருக்கும். ரொம்ப ஆழமான பகுதியெலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீ சஃபயர் பார்க்கும்போது ரொம்ப வயலட் கலரில் அந்த நிறத்தை வந்துட்டு வெளியே விடுது. அந்த வயலட் கலர் சூரிய வெளிச்சத்தை வாங்கி வயலட் கலரில் வெளில விடுது. ஆனால் இது நீரில் நீந்திட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சு போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ளே வாங்குகிற ஒளி இது ப்ளூ கலரில் வாங்கிட்டு வயலட் கலரில் உள்ளே வாங்குகிற ஒளியை வாங்கிட்டு அது வயலட் கலரில் வெளில விட்டுட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அது மேலே படக்கூடிய ஒளி ஆகப்பட்டது புற ஊதா கதிர்களாக வெளில வருது. நமக்கு மேக்னெட்டிக் ரேடியேஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கண்ணுக்கு தெரியும், மீதியெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. லைக் புற ஊதா கதிர்களோ, அகச்சிவப்பு கதிர்களோ, காமா ரேஸோ, ரேடியோ வேவ்ஸோ, எக்ஸ்ரேஸோ எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த உள்ளே வாங்குகிற வெளிச்சத்தை வாங்கிட்டு அதை புற ஊதா கதிர்களாக வெளில விடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகுது. இதே போல் ஒரு வகையான பட்டர்ஃப்ளை இருக்குது, மார்ஃபோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அது ஆனால் உடம்புல ப்ளூ கலர் நிறமையே கிடையாது அதுக்கு. அது எப்படி இந்த கலரை கொடுக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அது உள்ளே வாங்குகிற ஒளியை அது அப்படியே செல் ஸ்ட்ரக்சர் தான் காரணம். அதுக்கு அப்படியே ப்ளூ கலரில் வெளில விடுது. அப்படி படுறதுனால நமக்கு அது ப்ளூ கலரில் தெரியுது. ஆனால் அது உண்மையில் நிறமே கிடையாது. இதெல்லாம் காரணம் இரிடிசன்ஸ் தான். நாம் இப்போது அடுத்து பார்க்க இருப்பது ஏன் எதற்கு எப்படி. இந்த பகுதியில் பார்க்க போது அந்தமான் தீவுகள் எப்படி உருவாச்சு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது அந்தமான் தீவுகள் உருவாகிறது பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போது சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அந்த தீவுகள் உருவாச்சு. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பூமியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிவாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா பூமியில் பல கண்டங்கள் இருக்குது, 7 கண்டம் இருக்குதுன்றாங்க இல்லையா. வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா,
ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி 7 கிரகங்கள் இருக்குது, 6 கிரகங்கள் இருக்குது. இது இந்திய துணை கண்டமும் ஒரு தனி கண்டம் மாதிரி தான் இது ஆக்சுவலாக. இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா வட அமெரிக்கா கண்டம் எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு நிலப்பகுதின்னு ஒன்று இருக்குது, கடலுக்கடியில் அதோட பகுதி பெருசாக இருக்குது. தென் அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்கன்னா அதே போல் நிலப்பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது, கடலுக்கடியில் அந்த கண்டத்தோட பகுதி பெருசாக இருக்குது. இதே போல் தான் ஒவ்வொரு கண்டத்துக்கும் நிலப்பகுதி கொஞ்சமாகவும் கடல் பகுதி அதிகமாகவும் இருக்குது. அதே போல் இந்திய துணை கண்டத்துக்கும் நிலப்பகுதி நம்ம பார்க்குற இந்திய வரைபடம் அளவுக்கு இருக்குது, கடல் பகுதி அதிகமான அளவுக்கு இருக்குது. இப்போது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் உலகம் இப்போ இருந்த மாதிரி இல்லை, எல்லா கண்டங்களும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்திய துணை கண்டம் ஆப்பிரிக்கா துணை கண்டத்துக்கு கீழே இருந்தது, அது கிட்டக்க இருந்தது. அப்போ எல்லா கண்டங்களும் ஒன்றை விட்டு ஒன்று விலகி சேர்ந்து இப்படி தான் பல முறை நடந்துட்டு இருக்குது உலகத்தில். இதுக்கு பேர் தான் பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய துணை கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்து கூட இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு கண்டத்திட்டுமே அது கீழே பூமிக்கு கீழே மேக்மா குழம்புக்கு மேலே, அதாவது பாறை குழம்புக்கு மேலே மிதந்துண்டா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த மேக்மா குழம்புகள் கீழே நகர்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால ஒரு சில கண்டங்கள், எல்லா கண்டங்களும் ஒரு திசைகளை நோக்கி பயணிக்கின்றன. கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் இந்தியாவும் இந்திய துணை கண்டமும் ஆப்பிரிக்கா துணை கண்டமும் ஒன்றா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு இந்தியா எங்கே இருக்குதோ அங்கே இந்திய துணை கண்டம் வந்துச்சு. வரும்போது ஆசிய துணை கண்டத்தின் கீழே அது மோதும் போது அந்த இடத்துல இமயமலை உருவாச்சு. அப்படி தான் இந்த இமயமலை உருவாச்சு. இப்போது பெரிய கண்டத்திட்டுகளை பார்த்தோம், லைக் இந்திய கண்டத்திட்டு, ஆஸ்திரேலியா கண்டத்திட்டு, ஆப்பிரிக்க கண்டத்திட்டு மாதிரி பெரிய கண்டத்திட்டுகளை பார்த்தோம். சிறிய கண்டத்திட்டுகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா பர்மா கண்டத்திட்டு, அது ஆசிய துணை கண்டத்தின் ஒரு ஆசிய கண்டத்தின் ஒரு துணை திட்டு தான். பிலிப்பைன்ஸ் திட்டு, அதுவும் ஆசிய கண்டத்தில் ஒரு துணை திட்டு தான். இந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்திய துணை கண்டம் கண்டத்திட்டு, இந்திய கண்டத்திட்டு அப்படியே நகர்ந்து கொண்டு வரும்போது ஆசிய கண்டத்திட்டின் மேல் பட்டு அது இமயமலை உருவாச்சு. அதே போல் இந்திய கண்டத்தின் ஒரு பகுதி பர்மா கண்டத்திட்டின் மேலே பட்டு அந்த இடத்துல நிலமாகப்பட்டது, கடலுக்கடியிலிருந்து மேலே வந்துச்சு. அந்த பகுதி தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் இதுதான், 2 கண்டத்திட்டு மோதிர இடத்துலேருந்து உருவானதுனால அது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. இப்படி தான் அந்தமான் நிக்கோபார் திட்டுகள் உண்டாச்சு. இப்போ சனி கிரகம் இருக்குது, சனி கிரகத்துக்கு நிறைய ரிங்ஸ் இருக்குது, வளைவுகள் இருக்குது, சனி கிரகத்தை சுற்றி வளைவுகள் இருக்குது. அந்த வளைவுகள் எதால் ஆக்கப்பட்டது? அந்த வளைவுகளை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே பலன்னு வெண்மையாக ரொம்ப மினுமினுக்குது. அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி கிரகம் தோன்றும் போதே யாருக்குரிய அந்த வளைவுகளும் தோன்றிவிட்டது, அல்லது கொஞ்சம் நாள் கழிச்சு கூட தோன்றிருக்கலாம். பட் ஆனால் ஒன்று அந்த வளைவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் கட்டியால் செய்யப்பட்டது. பல கோடிக்கணக்கான ஐஸ் கட்டி இருக்குது. அது வளைவு அப்படியே ஒரே வளைவு கிடையாது. அந்த வளைவு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான ஐஸ் கட்டிகளால் செய்யப்பட்டது. ஒரு சிறு மைக்ரான் அளவிலிருந்து, மில்லிமீட்டர் அளவிலிருந்து, சென்டிமீட்டர் அளவிலிருந்து, ஒரு மீட்டர் ஒரு அளவுலேருந்து, ஒரு கார் அளவுக்கு, வீடு அளவுக்கு, அந்த மாதிரிலாம் அங்கே ஐஸ் கட்டி இருக்குது. அந்த ஐஸ் கட்டி அப்படியே அந்த சனி கிரகத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்குது. அப்படி சுற்றி வரும்போது இந்த ஐஸ் கட்டிங்க ஒன்று மோதிக்குது. மோதிட்டு ஒரு பெரிய கட்டியாக மாறுது. மறுபடியும் அந்த பெரிய கட்டிங்க மோதி உடஞ்சி போகுது. இப்போ நமக்கு ஏன் இதை சொல்கிறோம்னாக்கா, இந்த பனி பலன்னு இருக்குது, இவ்வளோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு வளைவுகள் எப்படி இவ்வளோ பலன்னு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, இந்த பனிக்கட்டிகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய பனிக்கட்டியாக உருவாகுது. அந்த ஒன்றா சேர்ந்த பெரிய பனிக்கட்டிகள் அப்புறம் உடஞ்சி வேறு பனிக்கட்டி மேலே உடஞ்சி சிதறி போகுது. அப்போ என்ன ஆகுது, உள்ளே இருக்கக்கூடிய பலப்பலா என்ற அந்த பனிக்கட்டி மேலே தெரியுது. சூரிய வெளிச்சம் பட்டு அதனால் நமக்கு அது வெண்மையாக தெரியுது. இதுதான் காரணம் சனி கிரகத்தின் வளைவுகள்
பளபளவென்று இருப்பதற்கு இதுதான் காரணம். இந்த சனி கிரகத்தின் வளைவுகள் பளபளன்னு இருக்கும்போது அதில் சில பனிக்கட்டி, அதுலேயே வந்து சில துணைக்கோள்களும் சனி கிரகத்தோட துணைக்கோள்களும் சுற்றி வருது. இன்ஃபேக்ட் என்சிலாடஸ் அப்படின்றத ஒரு துணைக்கோள் இருக்குது சனி கிரகத்துக்கு. அந்த என்சிலாடஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஒரு ஐஸ் கட்டியும் நீரையும் பீச்சடிக்குது. அந்த பகுதி கூட அந்த வளைவுகளை ஒரு பகுதியாக இருக்குது. இந்த ஈரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சனி கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஜெயிண்ட்டுவாங்க. அதோட அடர்த்தி நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்படியே கொண்டு வந்து நம்ம கடலில் வச்சிங்கனாக்கா, நீரில் போட்டிங்கனாக்கா நீரில் முழுகாது, மிதக்கும். ஏன்னா அது அடர்த்தி ரொம்ப கம்மியானது. இந்த மாதிரி பல விஷயங்கள், வினோதங்கள் இருக்கின்றன. அடுத்து நாம் காண இருப்பது நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது மேட்டர், ஆன்டி மேட்டர். மேட்டர்னா என்னது, ஆன்டி மேட்டர்னா என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்டர்னா என்னது, ஆன்டி மேட்டரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது மேட்டர். இப்போது நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், மரம், செடி, கொடி, நாய், பூனை, நீங்கள், நான் எல்லோரும் இருக்கோம். எல்லோரும் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அணுக்கள் எப்படி இருக்குது, அணுக்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாக்கா அணுக்கரு ஒன்று இருக்குது. அந்த அணுக்கருக்குள்ளே புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது. சரிதானுங்களா? இப்போது அந்த புரோட்டான்ஸ்றது பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த அணுக்கருக்குள்ளே இருக்குது. இந்த அணுக்கருவை சுற்றிட்டு எலக்ட்ரான் சுற்றி வருது. எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜு புரோட்டான் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. இதுதான் மேட்டர். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டிங்கனாக்கா அது அணுக்கருவில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும், அல்லது நியூட்ரான் இல்லாமல் கூட ஒரு புரோட்டான் இருக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதுக்கு அதை சுற்றி கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான். இதுதான் மேட்டர் அப்படின்றதுக்கு இலக்கணம்.